நீ ஏன் லேட்டா வந்தன்னு நான் கேட்க போறது இல்ல. என்ன விஷயம் பேசணும்னு சொன்ன அத சொல்லு. கொஞ்ச நேரம் உண்மையை மட்டும் பேசலாமா? எனக்கு தெரியும் நீ என்ன பேச போறன்ட்டு. ஷோ, ஏற்கனவே இத பத்தி பேசியாச்சு. திரும்ப அத பத்தி பேசுற மாதிரி இருந்தா வேணாமே ப்ளீஸ். எதை பத்தி நான் கேக்குறேன், ஏன் அப்படி கத்துறேன்? சிவாவை பத்தி தானே பேச போற. சரி, நான் நம்பர் சொல்லு, நம்பருக்கு கால் பண்றேன். ஏன் உன் போன்ல இருந்தே பண்ணலாமே, எதுக்கு என்னோட போன்ல இருந்து பண்ண சொல்ற? ப்ளீஸ் பண்ணு. சரி சொல்லு. நீ இந்த மாதிரி வச்சிருக்க. இதுதான் ஆரம்பத்துல உண்மையை பேசலாம்னு சொன்னேன். அது வந்து ஓ, வந்தோடனே தக்கான பிரிச்சா இப்ப பாப்பா பாப்பான்னு முடிச்சிட்டு இருக்க. அம்மா, அவன் நம்பர் எப்படி உனக்கு தெரியும்? தெரியும் டி, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்ல, எப்படி தெரியும்னு கேட்டேன். ஒரு நாள் மெயில் சென்ட் பண்ணுன்னு சொல்லி என்கிட்ட தெரியல. ஆமா சொன்னேன். நான் லாக்இன் பண்ணிட்டு சென்ட் பண்ணியாச்சு. திரும்ப லாக்அவுட் பண்ண மறந்துட்டேன். சரி, கொஞ்சம் டேஸ் கழிச்சு பார்த்தாக்கா அதுல இருந்து நிறைய கான்டாக்ட்ஸ் என்னோட கான்டாக்ட்ல சிங்க் ஆயிட்டு இருந்தது. அப்பதான் அவன் நம்பர் எடுத்தேன். அதுவும் இல்லாம நிறைய பசங்க நம்பரும் அதுல இருந்து எடுத்தேன். என்னடி இது? ச்சே, அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்டேன்ல அவன் நம்பர் வச்சிருக்கேன்னு. கிட்ட இல்லைன்னு பார்த்தா 3 மாசமா பேசிட்டு இருக்கிற. நான் சொன்னா நீ சும்மா இருப்பியா? உடனே ஏன் தெரியாத பசங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு லெக்சர் எடுக்க. அதான் என்கிட்ட மறைச்சிட்டேன். நான் விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட சொல்லல, அவ்வளவுதானே. அவன்கிட்ட நம்பர் எப்போ கொடுத்தேன்? அன்னைக்கு ட்ரெயின்லயே கொடுத்துட்டேன். அது எப்படி? ட்ரெயினில் பார்த்த 10 நிமிஷத்துல இன்ஸ்டா ஐடி கொடுத்துட்டேன். அன்னைக்கு நைட்டே ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன். இதுல என்ன இருக்கு? நம்பர் கொடுக்கறது தப்பா? நம்பர் கொடுத்தது தப்பு இல்லை, ஆனா அது வெறும் 4 மணி நேரத்துல கொடுத்த பத்தியா, அதுதான் தப்புன்னு சொல்றேன். இவ்வளவு பேசிட்டே நீ எனக்கு உன் நம்பர் என்கிட்ட எப்போ கொடுத்த? ஞாபகம் இருக்கா? இல்ல, என்ன பண்ண சொல்ற? அது எப்படி இருக்கும்? நீ என்கிட்ட பேசி 1 வீக் கழிச்சு நம்பர் கொடுத்த. நான் எவனோ ஒரு நாய் பார்த்து 10 நிமிஷத்துல இன்ஸ்டா ஐடி கொடுக்குற. அன்னைக்கு நைட்டே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க. எனக்கு அவ்வளவு கோவம் வருது சொல்லி. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பையன்கிட்ட பேசி எப்படி மனசு வருது? பேசுறது ஒன்னும் தப்பு இல்லையே. பேசுறது தப்புன்னு சொல்லல. அங்க பேச ஆரம்பிச்சதுல இருந்து என்கிட்ட பேச போயதுல ஏன்? நான் பேசுற டைமுக்கு யார் இருக்காங்களோ நான் உங்ககிட்ட தான் பேச முடியும். ஓ, எனி டைம் அவைலபிளா இருக்கணும்னு சொல்ற, அப்படிதானே? அஃப்கோர்ஸ். இப்போ வேலைக்கு உங்க அப்பா போவான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு யார் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்களோ நான் அவங்க கிட்ட தானே பேச முடியும். ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கேப் வேணும். அப்பதான் ஏக்கம் இருக்கும், தவிப்பு இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த ஏக்கம், தவிப்பு இதெல்லாம் எதுவுமே என்ன பாதிக்க கூடாது. நான் நினைச்சது எனக்கு உடனே கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்ல சகிப்புத்தன்மை வேணும். இது பழைய டைலாக் தான் இருந்தாலும் சொல்றேன். இந்த உலகத்துல எது எடுத்தாலும் உன்னை விட ஒண்ணு பெட்டரா தான் இருக்கும். அதுக்காக நம்ம மனசை மாத்திட்டு போக கூடாது. என்னோட லைஃப்ல எனக்கு எல்லாமே பெட்டரா தான் கிடைக்கணும். இந்த சொசைட்டி, ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோ, அவங்களாம் சொல்லுவாங்க எதுக்கு சகிச்சுட்டு வாழணும், பேசாம தனியாவே எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, உனக்கு செட் ஆகிற வருவான், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. உங்க அப்பா அம்மா எடுத்துக்கோ, 30 வருஷமா அவங்க சந்தோஷமா வாழலையா? எப்படி? சகிப்புத்தன்மை இருக்கிறதுனால தானே. எல்லா நேரமும் லைஃப் ஒரே மாதிரியா இருக்காது. விட்டு கொடுத்து போகணும், சகிப்புத்தன்மை வேணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு எப்பயும் அவைலபிளா இருக்கணும், ப்ரியாரிட்டி கொடுக்கணும் இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உன்னால கடைசி வரைக்கும் நிம்மதியாவே வாழ முடியாது.
கொஞ்சமாச்சும் ஏக்கம் தவிப்பு ஊழல் சண்டை இருக்கணும். அப்பதான் லவ் இன்னும் அதிகமாகும்.